உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே, மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த மகர ராசிக்காரர்களுக்கு என்னெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்த குரு பயிற்சி, இந்த குரு அதிசார பயிற்சிங்கிறது மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான பலன்களை தரப்போகிறது. முக்கியமாக என்ன பெரிய பலன்களை தருகிறது என்றால், 7ஆம் இடத்து குரு அப்படிங்கிறதுனால 7ஆம் இடத்து குரு என்ன பலன்களை தருகிறார்? 7ஆம் இடம் என்பது இல்லற வாழ்க்கை, 7ஆம் இடம் என்பது தாம்பத்தியம், 7ஆம் இடம் என்பது காதல், 7ஆம் இடம் என்பது மகிழ்ச்சி, இதெல்லாம். ஸோ இந்த காதல் வாழ்க்கையில் 7ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது, காதல் வாழ்க்கையில் குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது காதல் கைகூடுகிறது. ஒரு பொண்ணை ரொம்ப ஆசைப்பட்றேன் சார், எனக்கு கிடைக்குமான்னு தெரில, எனக்கு கிடைக்குமான்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் போன்ற விஷயங்கள். 7ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது திருமண யோகம் மட்டுமல்ல, அதே மாதிரி பிரிந்து போன காதலர்கள் ஒன்று சேர்வதற்கான நேரமும் இந்த 7ஆம் இடத்து குரு தான். அதே மாதிரி 7ஆம் இடத்து குருங்கிறது கடத்திரஸ்தானத்துக்கு அதிபதி. கடத்திரஸ்தானம் என்பது என்ன? உங்களுடைய வாழ்க்கையில் சில பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளே சொல்ல முடியாத ஏதாவது பிரச்சனைகள், கிளாஷஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு மன ஒற்றுமைங்கிறதே இல்லாமல் போச்சு. போன்றவர்களால் மன ஒற்றுமை வருவதற்கான ஒரு வழிகள் எல்லாம் இந்த 7ஆம் இடத்து குருவினால் ஏற்படுகிறது. மகர ராசிக்காரர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். மகர ராசிக்காரர்களோடு நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். 7ஆம் இடத்து குரு பகவான் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா, உங்களுடைய இது உபஜயஸ்தானம். இந்த உபஜயஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை இந்த குரு பார்க்கிறார். செவ்வாயை குரு பார்க்கிறார். குரு செவ்வாயை பார்க்கும்போது குருமங்கள யோகம் என்பது உண்டாகிறது. குருமங்கள யோகம். ஸோ குருமங்கள யோகம் ஏற்படும் போது என்ன ஆகும்னா, அந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தான் பெரிய ப்ராப்ளமே. செவ்வாய் தான் உங்கள் வாழ்க்கையில் பாதகாதிபதி. இந்த பாதகாதிபதி இந்த கெடுதலை மட்டுமே செய்பவன் இந்த செவ்வாய். அந்த செவ்வாயை இந்த குரு பகவான் பார்த்து இந்த பாதகத்தை எல்லாம் தீர்க்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு உங்களை கூட்டு போகிறார். மகர ராசிக்காரர்கள் பாதகம் ஒழிகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம். அதே நேரத்தில் இந்த 11ஆம் இடம் என்பது வேறு என்னெல்லாம் பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீய நண்பர்களை விடுத்து நல்ல நண்பர்களை உங்களுக்கு தரும். நல்ல நண்பர்கள். ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில் நம்மை முடிவு செய்வது யார்? நண்பன் யார் என்று கூறு, நீ யார் என்று கூறுகிறேன்னா, அந்த மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 11ஆம் இடம் என்பது நல்ல நண்பர்கள். அந்த நண்பர்களை குரு பகவான் பார்த்து நல்ல நண்பர்களாக மாற்றி தருகிறார். அதே நேரத்தில் அதே குரு பகவான் உங்களுக்கு ராசியவே பார்க்கிறார். மகர ராசிக்காரர்களுக்கு உடம்பை பார்க்குறார். வாழ்க்கையில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களை போல தான் மகர ராசிக்காரர்களுக்கும் ஹெல்த்தையே பார்த்துடுறார். ஹெல்த்தை பார்க்கும்போது ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. ஹெல்த்தில் பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் உண்டாகிறது. மிக ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை என்பது திரும்புகிறது. நோய்கள்லேருந்து விடுதலை என்பது ஏற்படுகிறது. இதெல்லாம் நடக்கும். அதே மாதிரி மகர ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடமாகப்பட்ட சனி, அது அங்கே தான் வக்கரமாக இருக்கார். 3ஆம் இடத்துல, இதில் மீனத்தில். அந்த சனியை குரு பகவான் பார்க்கிறார். குரு பகவான் சனியை பார்த்து வக்கர சனி மங்களச்சனியாக மாறிவிட்டது. வக்கரச்சனி மங்களச்சனியாக மாறுகிறது. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு 8க்குடைய சூரியன் உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில் இருக்கார். இது ரொம்ப மோசமான ஒரு அமைப்பை சார்ந்ததாகும். காரணம் என்ன அப்படின்னா, 8னா ஆயுள்பாவம், 8னா மாங்கல்யம், 8ங்கிறது அசட்டு, இதெல்லாம். அவர் 11ஆம் இடமாகப்பட்ட செவ்வாய் வீட்டில் இருக்கிறதுங்கிறது உயிருக்கு ஆபத்தான ஒரு நிலையை குறிக்கிறது. உயிருக்கு ஆபத்தானப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். வண்டி ஓட்டும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் எது பண்ணாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 18 குடைவன் நீச்சமாக இருக்கும். 11ஆம் இடமாகப்பட்ட பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். காரணம், உயிருக்கு ஆபத்தான நிலைமைகள்லாம் ஏற்படும். இந்த ஸ்கை டைவிங் பண்ணுறது, பாலத்து மேலேருந்து கீழே குதிக்கிறது, அதே மாதிரி இது பண்ணுறது, ஸ்கூட்டரை போகிறது, இது போன்ற விஷயங்கள் எது நீங்கள் பண்ணாலும் அது உங்களுக்கு உயிருக்கு ஆபத்தான ஒரு விஷயங்களை உருவாக்குகிறது. அடுத்தாக மகர ராசிக்காரர்களுக்கு 8 குடைவன் நீச்சம். மகர ராசிக்கார பெண்களுக்கு மாங்கல்ய பலத்துக்கு ஆபத்து ஏற்படும். தயவுசெய்து நீங்கள் உங்கள் வீட்டில் சுமங்கலி பூஜைகள்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். காமாட்சி, மீனாட்சி, விசாலாட்சியாக அவங்களை பாவித்து அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதங்கள் வாங்கி இதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு இந்த இவர் துலாத்தில் பார்த்திங்கன்னா, உங்களுடைய இவர் புத பகவான் அமர்ந்திருக்கிறார். 6க்குடைய புத பகவான் துலாத்தில் இருக்கார். இந்த புத பகவான் அதே மாதிரி 5க்குடைய சுக்கிரன், ஆட்சி பெற்ற சுக்கிரனோடு இருக்கார். இந்த சுக்கிர பகவான் ஆட்சிங்கிறது பலவிதமான நன்மைகளை தரக்கூடியது. குரு பகவான் நம்மை போலவே இந்த 5க்குடைய சுக்கிரன் ஆட்சி பெறுவது குழந்தை பிறப்பை உண்டாக்குகிறது. குழந்தைகள் பிறப்பதற்கான ஒரு காரணமாக இருக்கிறது. 5னா யோகம். யோகஸ்தானத்திலே ஆட்சி பெறும் பொழுது யோகங்கள் கிடைக்கிறது. சரி, எனக்கு கல்யாணம் பண்ணுற யோகம் வந்தாச்சா, எனக்கு குழந்தை பிறக்கிற யோகம் வந்தாச்சா, எனக்கு வெளிநாட்டு யோகம் வந்தாச்சா, இப்படி தான் நம்ம கேட்குறோம். எல்லாமே நமக்கு ஒரு யோகமாகத்தான் கேட்குறோம். அந்த யோகம்னா என்ன அப்படின்னா,
நமக்கான அதிர்ஷ்டம், அதுக்கான நேரம் அப்படின்னு அர்த்தம். 5-10 கோடி ஆட்சி வரும்பொழுது யோகத்தை தருகிறார். அதே நேரத்தில் இந்த சுக்கிர பகவானுடைய ஆட்சி 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஆட்சி பெறும்பொழுது பிஸ்னஸில் பிச்சுக்கிட்டு போகிறீங்க. பிஸ்னஸில் நீங்கள் தான் டாப்பர், நீங்கள் தான் நம்பர் 1 பண்ணுறவளா. முதலாவதாக குரு பகவான் உங்கள் உடம்பை பார்க்குறாரு, இதுக்கே அவருக்கு கோடி நன்றி. உடம்பை குரு பகவான் பார்க்கும்போது ஒரே தூக்கி வாழ்க்கையில் முன்னேறிடுவீங்க. என்றுமே ராசியையோ ராசிநாதனையோ குரு பார்ப்பது அத்தனை நல்ல விஷயம் நண்பர்களே. அவர் 3ஆம் இடத்திலே குரு வக்கரச்சனியாக இருக்கிறார். அந்த வக்கரச்சனியை குரு பகவான் பார்த்து மங்களச்சனியாக மாற்றுகிறார். ராசிநாத் அவர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்கு ராசிநாதன் 2 குடையவன் 3ஆம் இடத்திலே வக்கரம் பெறுகிறார். அப்போ ராசிநாதனும் 2 குடையனுமாகப்பட்ட சனியை குரு பார்க்கும் பொழுது அந்த எல்லாம் மங்களமாக மாறிவிடுகிறது. ஆக இந்த குரு பகவானுடைய இந்த 7ஆம் இடத்து பயிற்சி வெளிநாடு கூட்டு போகுது, இல்லற வாழ்க்கையில் இன்பங்களை தருது. 7ஆம் இடத்து குரு பகவான்கிறது உங்களுக்கு 5ஆம் பார்வையாக 11 பார்த்துடுறார், உடம்பை பார்த்துடுறார், 3 பார்த்துடுறார். இப்படி தொடர்ந்து எல்லா விதமான முக்கியமான இடங்கள் எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்துடுறார். தொடர்ந்து இந்த 7ஆம் இடத்துல இருக்கும்போது பார்ட்னர்ஷிப் என்பது உருவாகும். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு புதிய பார்ட்னர் என்பது உருவாகிறது. வாழ்க்கையில் இந்த கம்பெனி ஆரம்பிக்கும் போது வந்தாங்க சார், ஸ்லீப்பிங் பார்ட்னர், ஒர்க்கிங் பார்ட்னர்னு சொன்னாங்க சார். இப்போ இந்த ஸ்லீப்பிங் பார்ட்னர் நான் ஆரம்பித்ததோடு சரி, அன்னைக்கு கம்பெனி பார்த்தீங்கன்னா இவர் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே பெரிய பெரிய பொருள் சார், அசட்ஸு. ஆனால் நான் இன்வெஸ்ட் பண்ணது எல்லாமே வெறும் பாத்திரம், மாவு, அந்த மாதிரி தான். இவருக்கு திரும்ப ரிட்டர்னபிள் சார், திரும்ப ரிட்டர்ன் விற்றுடலாம், ஆனால் என்னோடது விற்க முடியாது. எக்குத்தப்பா இந்த பார்ட்னர் நம்பி மாட்டிக்கிட்டேன் போன்றவர்களெல்லாம் நல்ல பார்ட்னர்ஷிப்பை பார்ப்பீங்க. நல்ல ஒரு உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு பார்ட்னராக பார்ப்பீங்க. இந்த பார்ட்னர்ஷிப்புங்கிறது எதில் முடிவாகுதுன்னா, நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா இல்லையாங்கிறது தான் முடிவாகுது. இப்போ நல்ல பார்ட்னர் கிடைக்கும்போது நன்றாக சம்பாதிக்கலாம். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீட்டு குரு பகவான் இதெல்லாம் சொல்லித்தரார். ஸோ 7ங்கிறது வேறு என்னலாம் நியூ திங்கிங், நியூ பாசிபிலிட்டி, இன்னோவேஷன்ஸ். இந்த இன்னோவேஷன்ஸ் எல்லாத்தையும் மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த படிநிலையை தருகிறார் இந்த குரு பகவான். என்ன இன்னோவேஷன்னா, நான் ஒரு கம்பெனி பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இட்லி மட்டும் போட்டுட்டு இருந்தேன், இப்போ மேகி போடுறேன். அந்த மாதிரி இன்னோவேஷன்னா என்ன அப்படின்னா, இன்றைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடாப்ஷன், பிஸ்னஸ் எப்படி பிக்கப் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரியான புதிய விஷயங்களை நடைமுறைப்படுத்துறது, சாத்தியப்படுத்துறது, இதெல்லாமே தான் அந்த இன்னோவேஷன் சொல்லி பேர். ஸோ மகர ராசிக்காரர்களுக்கு இந்த இன்னோவேஷன் டைம் இது. புதுதாக யோசிக்க போகிறீங்க, புதுசாக சம்பாதிக்க போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கிற ஒரு மட்டற்ற ஒரு பெரிய விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தன்னம்பிக்கையும் தைரியமும் தான். ஏன்னா 7ஆம் இடத்து குரு உங்களுக்கு அத்தனை தைரியத்தை தரார். உடம்பையே குரு பார்க்குறதுனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து, கடன் வாங்கியாவது இந்த கடன் வாங்கியாவது, அதாவது பேங்க்கில் ஒரே லோனாக வாங்கியாவது இந்த கடன்கள்லேருந்து வெளியே வந்து ஒரு தெளிவான பாதை என் கண்ணு முன்னாடி தெரியும் சார், மாசானா இவ்வளோ கட்டுவேன், இந்த பிரச்சனை மட்டும் நான் பார்த்துக்கிட்டா போதும், வேறு எதுவும் வேண்டாம் சார் போன்ற எண்ணத்தோடு நீங்கள் செயல்படுவீர்கள். மிக பிரம்மாண்டமான பொருளாதார நிலையை நோக்கி நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த வருடமெல்லாம் நீங்கள் பயங்கரமான மில்லியனர் மாதிரிலாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு மாபெரும் வாய்ப்பு காத்திருக்கிறது. கீழே போயிட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் பங்கு பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.